மதுரை பாரப்பத்தியில் பிற்பகலில் தாவேக மாநாடு தொடங்க உள்ள நிலையில் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். கொதிக்கும் வெயிலை தாங்க முடியாமல் தாவேகவினர் கலக்கம் அடைந்து வருவதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நாற்காலி, தார்பாய் என கிடைக்கும் பொருட்களை குடையாக மாற்றி தாவேகவினர் ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளும் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மதுரை மாவட்டத்தோட புறநகர் பகுதியான பாரப்பட்டியில தமிழக வெற்றிக் கழகத்தோட 2வது மாநில மாநாடானது இன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் அதுக்கு உண்டான பணிகள் அதாவது அந்த மாநாடானது துவங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே முதல்ல நடைபெற்ற மாநாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட நேரத்தில் இந்த 2வது மாநாட்டில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கொஞ்சம் உஷாரா இருந்தாங்க. ஆனா இன்று மாலை 3 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நேற்று இரவு தொடங்கி ரசிகர்கள் வர துவங்கின நிலையில ஏறத்தாழ மொத்தம் 60 கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த 60 கேலரிகள்ல 4 கேலரிகள் பெண்களுக்கும், மிச்சமுள்ள 56 கேலரிகள் ஆண்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில அந்த 4, அதாவது மேடையை ஒட்டி உள்ள 4 கேலரிகள் பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்தது. பின்னால் உள்ள 56 கேலரிகள் ஆண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில அங்க ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்திருக்கக்கூடிய தொண்டர்களோட எண்ணிக்கை ஏறத்தாழ 80,000 கடந்துச்சு. அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகள், குடிநீர் உள்ளிட்டவைகள் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட நிலையில அதன் பிறகு போதிய அளவுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. அதோட இல்லாம வெயிலின் தாக்கமானது ரொம்ப அதிகமா இருக்கிற ஏறத்தாழ 102 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான வெயில் தற்போது கொளுத்திட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அங்க உட்கார்ந்து இருக்கிற ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற சேர்களை வைத்து மறைக்கிறது, சேர்களை வைத்து தன்னைத்தானே மறைச்சு கொள்றது, அதே மாதிரி அங்க இருக்கிற துணிகள் உள்ளிட்டவைகளை எடுத்து மேல போட்டு உட்கார்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு அவல சிக்கல்களை தற்போது அந்த பொதுமக்கள் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாது அப்படிங்கிற மட்டும் பாத்தீங்கன்னா, சட்டமும் நீதியும் எங்களுக்கு சமம், நாங்க கீழ் மட்டத்தில், அதாவது அடித்தட்டு ரசிகர்கள் இருந்து மேல்தட்டில் இருக்க உயர்வர்க்க வரைக்கும் நாங்க சட்டத்தை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஹெல்மெட் இல்லாம ஊர்ல வண்டிகள் இருசக்கர வாகனத்துல உலா வர்ற ஒரு காட்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வெளியாகி ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. போதிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்கு கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது அந்த வெயில்ல சிக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தான் தற்போது ஆளாயிருக்கிறாங்க. அதாவது மாநாடு 4 மணிக்கு 3 மணிக்கு துவங்கி 7 மணிக்கு முடியும் அப்படின்னு அறிவிச்சிருந்த நிலையில மாநாட்டோட வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில பணிகள் துவங்கப்பட்டது. கட்சியோட முக்கிய பிரதிநிதிகள் வெயிலின் கொடுமை தாங்க முடியாம மேடையிலே நின்று கொள்ள பார்க்க வந்த ரசிகர்கள் மட்டுமல்லாது அதோட தொண்டர்கள் எல்லாருமே கடும் வெயில்ல தற்போது அதாவது 102 டிகிரி அளவுக்கு அடிக்கக்கூடிய வெயில்ல அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. போதிய அளவுகளுக்கு அவங்களுக்கு தற்போது வரை குடிநீர் விநியோகம் செய்யப்படல. அதாவது அங்கே தொட்டிகள் வைக்கப்பட்டு இருந்தாலும் எந்திரிச்சு போனா, அதாவது எழும்பி அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு வேற யாரும் உட்கார்ந்துருவாங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த பொதுமக்களும் போகாம அந்த வெயில்ல கொளுத்துற வெயில்ல பெண்கள், குழந்தைகள், ஆண்கள்னு சொல்லி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வெயிலோட தாக்கத்தை பொறுத்து மீட்டிங்கோட நேரத்தை மாற்றுவோம் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில அந்த கூட்டமானது ஒரு 3 மணி அளவுல தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சா. இதே மாதிரி அந்த பொதுமக்களும் பொறுத்த மட்டும் அதை கூடி வந்திருக்கிற பொதுமக்கள் அந்த கூட்டம் சீக்கிரம் ஆரம்பிச்சா நல்லது அப்படிங்கிற மனநிலைமையில தான் தற்போது வரை காணப்பட்டிருக்கிறாங்க. தெரிஞ்சுச்சா. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.